நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. மீஞ்சூர் இது சென்னையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. தேர்வுநிலை பேரூராட்சியாக இருக்கும் இந்த மீஞ்சூர் பகுதியில் சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். மீஞ்சூர் பேரூராட்சியில் அரசு மருத்துவமனை, நூலகம், காவல் நிலையம், ரயில் நிலையம் என அனைத்து வசதிகளும் கொண்டது இந்த மீஞ்சூர் பேரூராட்சி. மீஞ்சூர் பகுதியை சுற்றி 50ற்கும் மேற்பட்ட அரசு துவக்க பள்ளிகள், 10ற்கும் மேற்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளிகள், 5ற்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவ்வளவு பள்ளிகளை கொண்ட இந்த மீஞ்சூர் பேரூராட்சியில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி கூட இல்லை என்பது நெடுநாள் கோரிக்கையாக உள்ளது. மீஞ்சூர் பேரூராட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான பேரூராட்சி. இந்த மீஞ்சூர் பகுதிகளுக்கு ஒரு மிக பழமையான தொன்மையான வரலாறு உண்டு. அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் உட்பட அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பகுதியாக மீஞ்சூர் இருக்குது. சுமார் ஏற்கனவே இந்த பகுதியில் மட்டும் ஒரு 35,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளுடைய, கிராமங்களுடைய, எல்லா பகுதிகளுடைய மையப்பகுதி. உதாரணத்துக்கு சொன்னால் காட்டூர், திருவள்ளவயல், பழவேற்காடு, மீஞ்சூர் இப்படி ஒரு மையப்பகுதியாக இருக்குது. அன்றாட மக்கள் போகக்கூடிய பகுதி. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பரந்த ஒரு முக்கியமான மீஞ்சூர் பேரூராட்சியில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இல்லாதது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மீஞ்சூரில் மட்டும் ஒவ்வொரு வருடமுமே ஒரு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வியிலேருந்து மேற்கல்விக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காட்டுப்பள்ளியில் இருக்கிற மாணவர்கள், அத்திப்பட்டில் இருக்கிற மாணவர்கள், மேலூரில் இருக்கிற ஸ்கூல் மாணவர்கள், அதே போல் நாளூரில் இருக்கிற ஸ்கூல் மாணவர்கள், இப்படி பல்வேறு கிராமங்களுடைய பள்ளி மாணவர்கள் இந்த எந்த இடங்கள்லையுமே மேல்நிலை பள்ளி இல்லை. மீஞ்சூர் பேரூராட்சி என்றால் 18 வார்டுகளை கொண்ட ஒரு பகுதி. சுமார் 75,000 மக்கள் வசிக்கின்றார்கள். அதில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு அரசு மேல்நிலை பள்ளிக்கூடம் கூட மீஞ்சூர் நகர பகுதியிலே கிடையாது. எல்லா கல்வியாண்டிலும் மீஞ்சூர் பகுதியை சார்ந்த ஏழை மாணவ மாணவியர்கள் தங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மீஞ்சூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி இல்லாததால் மாணவர்கள் உயர்கல்வியை தொடர 10 முதல் 15 கிலோமீட்டர் பயணிக்கும் அவல நிலையில் உள்ளனர். இதனால் சிலர் மேல்கல்வியை தொடராமல் இடைநிறுத்தம் செய்து விடுகின்றனர். இதுக்கு இடைநிறுத்தம் மிக முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னா ஒரு மாணவி இருக்கிறாங்க, ஒரு மாணவி 10 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்கணும் அப்படின்றது அந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு பயம் கலந்த சூழல்ல இருக்கு. அந்த மாணவியால போய் படிக்க முடியாது. அதனால இடைநிற்றல் பண்ணி அந்த பிள்ளைகளை 10th படிச்சாங்கன்னா போதும்பா, திருமணம் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்ற இடத்துக்கு போயிடலாம். அந்த உயர்கல்வி கிடைக்க முடியாத சூழல்ல இந்த மாதிரி பின்விளைவுகள் நிறைய இருக்கு. இது எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய பாதிப்பு உண்டாகும். எங்களால் நல்ல ஒரு படிச்சுட்டு வராரு, ஒரு டிகிரி முடிக்கிறாரு, ஒரு உயர்கல்வி போனவங்க நல்ல சம்பாதி வாங்க வேண்டிய சூழல்ல எங்களுடைய இந்த சுற்றுச்சூழல், கல்வி சூழல்லாம் இதனால என்ன தடைப்பட்டு எங்களுடைய பொருளாதாரத்தையும் இது பின்னடைவில் ஏற்படுத்துது. இடைநிற்றல் இல்லாத, கல்விக்கான எந்த ஒரு சிரமம் இல்லாத, அதுதான் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எதுல மக்களுக்கு தேவையோ, எதுல மக்கள் சிரமப்படுறாங்களோ அந்த சிரமத்தை போக்குறதா ஒரு அரசாங்கத்துடைய வேலையா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படிதான் இந்த அரசாங்கம் நினைக்கிறோம். ஏன்னா கல்வியும் மருத்துவம் தான் இந்த மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமை. அந்த கல்வி லேசா கிடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அரசு செய்ய வேண்டியது, அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் செய்ய வேண்டியது. ஏன்னா அதிகாரிகள் கொடுக்குற ரிப்போர்ட்டையோ கொடுக்குற அறிக்கையை தான் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் பாக்குறாங்க. அது இந்த அதிகாரிகள் ஆய்வு செய்யணும். எது தேவைன்றத அதிகாரிகள் தான் டிசைட் பண்ணி அரசுக்கு கவனத்தை கொண்டு போகணும். இப்ப அதிகாரிகள் ஆய்வு செய்யணும் நாங்க கேட்கிறோம். இங்க எது கல்விக்கான, எது நம்ம கல்வியை நிலைநிறுத்தோம், எந்த கல்வி மக்கள் கிட்ட போய் அடிப்படை கல்வியை போய் சேர்த்தோம், எது தேவை இருக்குது அப்படின்றத அரசு அதிகாரிகள் மூலமா ஆய்வு செஞ்சு அதை கொண்டு போய் சேர்த்தோம் சொன்னா நிச்சயமாக ஒரு கல்வியில இந்த தமிழ்நாடு ஒரு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குற கல்வியாக இருக்கும். அதுவும் குறிப்பா இந்த மீஞ்சூர் பகுதிகளில் அது தேவைப்படுது. மீஞ்சூர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். மீஞ்சூர்ல மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இங்கேயும் மேல்நிலைப் பள்ளி இல்லாதனால அவருடைய உயர்கல்வின்றது கனவுன்றது ரொம்ப சிதைக்கப்படுது. எங்க மீஞ்சூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 400லேருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு சேர்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏழை மாணவர்கள் தான் இங்கே படிக்கிறாங்க. சுமார் ஒவ்வொரு மாணவர்களும் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அவர்கள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு சேர்வதற்காக ஒவ்வொரு முறையும் சுமார் 15லிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி சேர ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. எங்கள் மீஞ்சூர் பகுதியில் இதுவரைக்கும் ஒரு அரசு சார்ந்த எந்தவித மேல்நிலை பள்ளியும் இங்கே இல்லை. மீஞ்சூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி இல்லை என்பதால் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்களும் வியாபாரிகளும் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் இருந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பலமுறை சந்தித்து விண்ணப்பித்திருக்கிறோம். அரசு துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோரிக்கை மனுக்களை எங்கள் வணிகர் சங்கம் சார்பாக கொடுத்திருக்கின்றோம். எதுவும் எடுபடாமல் இதுவரைக்கும் அந்த ஏழை மாணவ மாணவியருடைய கல்விகள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மே மாதம் இறுதியில் இருக்கின்றோம். அடுத்த மாதம் ஜூன் துவக்கத்தில் இருந்து பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சேர வேண்டும். ஆனால் அனைவருமே டிவிஎஸ் ரெட்டி மேல்நிலைப் பள்ளியில் தான் சேர வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இப்போ இது சம்பந்தமா பல முறை அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம். மீஞ்சூர் பகுதியில் ஒரு மேல்நிலைப் பள்ளி, அரசு மேல்நிலைப் பள்ளி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். இது சம்பந்தமா பல்வேறு முயற்சிகளையும் இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் சங்கங்கள், வியாபாரிகள் சங்கங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்து பேசிட்டே இருக்கிறோம். கடந்த காலங்களிலும் இது சம்பந்தமா தொடர்ச்சியான கோரிக்கைகளை நாங்கள் அரசுகிட்ட வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றம் நடக்கிற இடங்கள்ல கூட நாங்கள் மனுக்களை போய் கொடுத்துருக்கோம். நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக போய் கொடுத்துருக்குறோம். இதை குறித்து நாங்கள் கடந்த ஆட்சியில் பல்வேறு மனுக்கள் கொடுத்திருக்கோம், பல்வேறு முறை கோரிக்கை வைத்திருக்கோம். சமூக ஆர்வலர்கள் என்ற முறையிலும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த என்ற முறையிலும் பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கோம். மீஞ்சூரில் உள்ள நூற்றாண்டை கடந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்த கடந்த ஆண்டு மே மாதம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பில் முன்வைப்பு தொகையாக ரூபாய் 2 லட்சம் பள்ளி நிர்வாகத்தின் வழியாக அரசுக்கு செலுத்தப்பட்டது. மீஞ்சூர் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள நூற்றாண்டுகளை கடந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக்குவதற்கு அரசுக்கு 2 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையை மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் அதன் இயக்குநர்கள் சார்பாகவும் கொடுக்கப்பட்டு அதுவும் கிடப்பில் இருக்கிறது. இப்போ மீஞ்சூர் பகுதிகளில் ஒரே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி மட்டும்தான் இருக்கு. அது நம்ம மீஞ்சூர் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம். அது ஒரு அரசு உயர்நிலை பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ சுமார் ஒரு 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்து தான் மீஞ்சூர் அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் சங்கம் சார்பாக 2 லட்சம் ரூபாய் முன் வைப்பு தொகை கொடுத்துருக்குறாங்க. இதற்காக எங்கள் வணிகர் சங்க அமைப்பை சார்ந்தவர்களும் சில அதிகாரிகளும் சில நல்ல உள்ளம் கொண்டவர்களும் ஒரு டெபாசிட் அமௌண்ட், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் நிர்வாகத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு ஒரு மேல்நிலை பள்ளி கிடைக்கல. இதையடுத்து உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயரும் என எதிர்பார்த்த மீஞ்சூர் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்ப விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல இருந்து 2 ஏக்கர் இடம் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. அங்க அந்த பள்ளி தரம் உயர்த்ததுக்கு தடையா இருக்கிறதுனா இடம் தான் தடையா இருக்கு. ஆனா அதுக்கான மாற்று இடங்கள் இங்க தேடலாம், நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மீஞ்சூர் பகுதிகளில் நிறைய கோயில் நிலங்கள் காலியான இருந்து அதை தரைவாடகை அடிப்படையிலோ இல்ல இடமாற்றம் செய்யதோ கோயில் நிலங்களை வாங்கி அருகாமையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூட அந்த பள்ளியில உண்டு பண்ண முடியும். ஏன்னா அதுதான் மீஞ்சூர்ல மையப்பகுதியா இருக்கு ஒரே பள்ளிக்கூடம். மீது எல்லா பள்ளிக்கூடமும் இப்ப 400 ஒரு பள்ளிக்கூடம் வருது. அந்த பள்ளிக்கூடம் அதுவும் ஊருக்கு ஒதுக்குறப்ப மீஞ்சூர் தாண்டி இருக்குது. அத்திப்பட்டில் ஒரு பள்ளிக்கூடம் வருது, அதுவும் பணம் கட்டி இருக்கிறாங்க, ஆனா அதையும் தரம் உயர்த்த முடியாது அப்படின்ற சூழல் இருக்குது. காட்டுப்பள்ளியில் ஒரு பள்ளிக்கூடம் வருது, அதுவும் உயர்நிலை பள்ளி தான். இப்படி சுத்தி வட்டாரங்களில் கிராமங்களில் மேலூர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுவும் 10ஆம் வகுப்பு வரை தான் இருக்குது. அப்படி பார்த்து சொன்னா மீஞ்சூர் பள்ளிக்கூடம் மட்டும்தான் தரம் உயர்த்த முடியும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை அரசு பரிசீலிக்கணும். அதுல ஒரே ஒரு சிக்கல் என்ன சொன்னா, இடம் சார்ந்த சிக்கல் சொல்றாங்க, இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயே மெட்ரோ வாட்டர் சொன்ன நிலம் ஒன்று இருக்குது, ஒரு பரந்த பரப்பளவு கொண்ட நிலம் இருக்குது. அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம், அதை மாற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மெட்ரோ நிறுவனம் சொல்றாங்க, மெட்ரோ வாட்டர் நிறுவனம் தான் சொல்றாங்க, எங்களுக்கு அது தேவை இருக்குது, வருங்காலத்தில் அந்த இடங்களை நாங்கள் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடங்களை நம்ம கொடுத்துட்டு வேற ஏதாவது இடங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கூட மாற்று இடங்கள்ல பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா மீஞ்சூர் அரசு உயர்நிலை பள்ளியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இதேபோல் 4 ஆண்டிற்கு முன் மீஞ்சூர் அரியன்வாயில் பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தினர் வைப்புத் தொகையாக ரூபாய் 1,00,000 அரசுக்கு செலுத்தியுள்ளனர். ஆனால் இப்பள்ளியும் இதுவரை தரம் உயர்த்தப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் அரியன்வாயில் பகுதியில் ஒரு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரி பொதுநல சங்கத்தின் சார்பாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வைப்புத் தொகை ரூபாய் 1,00,000 கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துவதற்காக கடந்த 4 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கின்ற அந்த பகுதி அது. இன்னொரு மிக முக்கியமான கவனத்தை சொல்ல வேண்டிய சொன்னா, இப்போ தொடக்க பள்ளியிலிருந்து நடுநிலைப்பள்ளி, இப்போ நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கும். அந்த நடுநிலைப்பள்ளியில் பார்த்தா அரியன்வாயில் இருக்குது. இப்போ அந்த அரியன்வாயில் இந்த வருடம் ஒரு 35லேருந்து 40 மாணக்கர்கள் படிக்கிறாங்க, வெளியில வர போறாங்க. அவங்க 9th வராங்க. இப்போ அவங்க 9th எங்க வரணும்னா, அங்கிருந்து அரியன்வாயிலிருந்து ஏற்கனவே 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காவல் நிலையம், மீஞ்சூர் காவல் நிலையத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வரணும். அப்படி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க 2 வருஷம் தான் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. 9வது 10வது மட்டும் தான் படிக்கணும். 11ஆம் வகுப்பு திருப்பி இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு நாடி போக வேண்டிய சூழல் இருக்குது. இப்ப இதுவும் அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்புக்கான இடைவெளி ஏற்படுது. 8ஆம் வகுப்புல இருந்தே பெண் பிள்ளைகள் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வருது. இதுதான் இந்த சுற்று வட்டாரங்கள் நிறைய நடுநிலை பள்ளிகள் இருக்குது. இப்ப இது ஒரு உயர்நிலை பள்ளியா ஒரு மேல்நிலை பள்ளியா மாறிடுச்சுன்னு சொன்னா, இப்போ ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து இல்ல அருகாமையில இருந்து அரசு பள்ளியில இருந்து 8ஆம் வகுப்புல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா +2 வரையும் கொண்டு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீஞ்சூரில் ஏற்கனவே 2 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளான டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சகாயமாதா மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இருப்பினும் இரு பள்ளிகளிலும் தங்களிடம் 10வது முடித்த மாணவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதால் சுற்றியுள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10வது முடித்து செல்லும் மாணவர்களுக்கு இடம் கிடைக்கப் பெறுவதில்லை. அரசு எய்டட் பள்ளிக்கூடம் டிவிஎஸ் ரெட்டி மேல்நிலைப் பள்ளி என்றும் சகாயமாதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என்றும் ஒன்று இருக்கிறது. இதை தவிர்த்து அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள். இந்த பணம் கொடுத்து படிக்கின்ற வசதியற்ற ஏழை மாணவ செல்வங்கள் 8ஆம் வகுப்பு முடித்து 9ஆம் வகுப்பு சேருவதற்கும் கடினப்படுகின்றார்கள். 10ஆம் வகுப்பு முடித்துட்டு 11ஆம் வகுப்பு 12 +2 வகுப்புகளுக்கு போவதற்கு மிக மிக சிரமப்படுகின்றார்கள். அதே போன்று அரசு உதவி பெறுகின்ற டிவிஎஸ் ரெட்டி மேல்நிலைப் பள்ளியில் எல்லா பிள்ளைகளும் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைவாக இருக்கின்றது. காரணம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிட அமைப்புகளிலும் குறைவு இருக்கின்றதனால் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பிள்ளைகளை மேல் வகுப்பு போவதற்கு சரியாக இருப்பதினாலும் ஆசிரியர்கள் குறைபாடுகள் இருப்பதினாலும் அவர்களிடத்திலும் அந்த நிர்வாகத்திடம் பலமுறை பேசியும் நமக்கு விடிவு கிடைக்கவில்லை. இன்னொன்று, இங்க ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னா, அரசு பாடப்பிரிவுகளை அதிகப்படுத்தலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளியை நாடிதான் போகிறோம், அந்த பள்ளியுடைய இடைநெருக்கடிக்கு இதெல்லாம் வச்சு கவனத்தில் கொண்டு அவங்க வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, குறைந்த பாடப்பிரிவு இருக்குது, ஒரு 2-3 பாடப்பிரிவுகள் தான் இருக்குது. இப்ப வருங்கால தலைவர்களுக்கு ஏற்ற பாடப்பிரிவுகளை நம்மளால கொண்டு வர முடியல. ஏன்னா பழைய ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அந்த இடத்துல. இப்போ ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியா இருந்து சொன்னா அரசு என்னெல்லாம் பண்ணுதோ அந்த உடனடியா பாடப்பிரிவுகளை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி +1ல அந்த மாதிரி மதிப்பெண்கள், அதாவது அந்த மாதிரி டெக்னாலஜியோட அந்த மாதிரி அறிவு வளர்ந்து சார்ந்த படிப்புகளை நம்ம கொண்டு வர முடியும். அதுவும் ஒரு என்னன்னா ஒரு வளர்ச்சிக்கான காரணமா இருக்கும். இங்க பாடப்பிரிவுகளும் நம்மளால கிடைக்க முடியல. ஒரு 8th இருந்து படிக்கிறது, நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு போறதோ, உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை போறதோ, இப்படி எல்லா இடங்களையும் தடைக்கல்லாகவே இந்த கல்வியில மீஞ்சூர் பகுதி மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. எல்லாமே தடைக்கல் தான். இப்போ 8ஆவதுல இருந்து 9வது போனோம்னா அவங்க அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி போய் படிக்க வேண்டியிருக்குது. இப்போ 9வது 10வது முடிச்சிட்டாங்கன்னா 10வது 11ஆம் வகுப்புக்கு அது வேற ஏதாவது பள்ளிக்கூடங்களுக்கு தேடி போக வேண்டியது. இப்படி ஒரு கல்விக்கான ஒரு நெருக்கடியான சூழலா இந்த கடந்த காலங்களில் இது உருவாகி வந்துட்டே இருக்குது. இது சம்பந்தமா தான் நாங்கள் தொடர்ச்சியான கோரிக்கை என்னன்னா, மீஞ்சூர் பகுதியில் ஒரு மேல்நிலை பள்ளி அனைத்து பாடப்பிரிவுகளோட கொண்டு வரணுன்றது மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இதனால் மீஞ்சூரில் 10ஆம் வகுப்பு முடிக்கும் மாணவ மாணவியர் 10 முதல் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டூர், திருவள்ளவாயில், பொன்னேரி, மணலி, புதுநகர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டியதுள்ளது. ஆனால் அங்கும் விரும்பும் பாடப்பிரிவுகள் வழங்கப்படுவதில்லை. ஏற்கனவே அப்பள்ளியில் படித்த மாணவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் அலைக்கழிப்பிற்கு ஆளாக்கப்படுகின்றனர். மீஞ்சூரை தவிர்த்து பொன்னேரி அல்லது திருவள்ளவாயில் என்கின்ற 15 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் மேல்நிலை அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன.
அதாவது மீஞ்சூர்ல இருந்து ஒரு மாணவன் ஒரு மேல்நிலை பள்ளி +1 சேரணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு பொன்னேரி போகணும், அப்படி இல்லை மணலிப்பூர் நகர் போகணும், அப்படி இல்லைன்னா காட்டூர் திருவள்ளாவில் ஒரு 15 கிலோமீட்டர் வரையும் பயணம் செஞ்சு ஒரு மேல்நிலை கல்வியை படிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த மேல்நிலை பள்ளி உருவாச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னா பல பாடப்பிரிவுகள் உருவாகும். இன்னும் குறிப்பா இங்க மேல்நிலை, அதாவது 8ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு போறதுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவி ஒரு மாணவன் 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்போ அறிவுரையின் பகுதிகளில் 8ஆம் வகுப்பு தான் இருக்குது. அதே போல சில பகுதிகளில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் தான் இருக்குது. இப்போ அவங்க இங்கேருந்து ஒரு அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று செயல்படுது. அதில் போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னா 9வது 10வது வகுப்பு மட்டும் தான் படிக்க வேண்டியது. திருப்பி +1 வகுப்பு என்ன தேட வேண்டியதுன்னா வேற பள்ளிக்கூடம் தேட வேண்டியது. இந்த இது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் உண்டாகுது. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல். இந்த பகுதிகளில் பெரும்பாலும் எல்லாமே ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகளா, நடுத்தர பெற்றோர்களாக தான் இருக்காங்க, கூலித்தொழிலாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கல்வின்றது மிகப்பெரிய சுமையா மாறிடக்கூடாது அப்படின்றத இந்த அரசு கவனத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, மீஞ்சூர் பகுதி சார்ந்து வைக்கிற முதல் கோரிக்கை என்னன்னா, மீஞ்சூர் பகுதிகளில் ஒரு உடனடியாக ஒரு மேல்நிலை பள்ளி உருவாக்கப்பட வேண்டியது. இந்த மேல்நிலை பள்ளி இங்கே இல்லாதனால சுமார் 15-20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேல்நிலை பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள் போயிட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதனால மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது. குறிப்பாக மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகுது. ஒவ்வொரு முறையும் இங்கே படிக்கிற ஏழை மாணவர்கள் சிரமப்பட்டு தான் பயணப்பட்டு, போக்குவரத்து ஒரு முறையான போக்குவரத்து வசதி இல்லை எங்களுக்கு. இவ்வளவு சிரமப்பட்டு தான் எங்கள் பிள்ளைகள் போயிட்டு ஒவ்வொரு நாளும் மேல்நிலை பள்ளி படிக்கிறாங்க. எங்கள் பள்ளி மாணவர்கள் குறிப்பாக மீஞ்சூர் பகுதியிலேருந்து மணலிப்பூர் நகரோ இல்லை மீஞ்சூர் பகுதியில் காட்டூர் திருளாவயில் போன்ற பகுதியில் அமைந்திருக்க மேல்நிலை பள்ளிகளுக்கு அவங்க சென்று வரணும்னா முறையான போக்குவரத்து வசதி எங்களுக்கு இல்லை. போக்குவரத்து வசதினால டைமிங் மட்டும்தான் பஸ் இருக்கு. டைமிங் பஸ் இருக்கிறதுனால மாணவர்கள் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பா அந்த எக்ஸாம் டைம்ல மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களால அந்த பள்ளிக்கு போயிட்டோ அந்த சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுத முடியாம, அவர் சில மாணவர்கள் அவங்களுக்கு அந்த நேரத்துல தேர்வு எழுத முடியாம அந்த தவறு கூட விடுற வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்ப மாணவர்கள் போகும்போது பஸ்ல போகும்போதோ இல்லை மாணவர்கள் பைக்ல போகும்போதோ இங்க கனரக வாகனங்கள் அதிகமா இங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இந்த கனரக வாகனம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. கடந்த திமுக அரசில் தமிழகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கூட தரம் உயர்த்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப தமிழ்நாடு முழுக்க எந்த பள்ளிக்கூடங்களுமே உயர்நிலையாக மேல்நிலை பள்ளிகளாக உருவாக்கப்படாது. அது நிதி காரணம் அப்படின்றத வச்சுட்டு அது தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தவேக அரசிலாவது பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். இந்த அரசு, புதிய அரசு வந்திருக்கிற அரசு குறிப்பா கல்வியில கவனம் செலுத்தக்கூடிய அரசாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களும் அந்த நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட ஒரு மாற்றத்துடைய அறிகுறி இந்த அரசு பார்க்கிற சூழல்ல இந்த அரசு உடனடியாக இது சம்பந்தமாக தலையீடு செய்யணும் அப்படின்றது தான், தலையீடு செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மற்ற அரசுகள் போல ஏற்கனவே என்ன சொன்னாங்க, காரணம் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு கிட்ட எங்களுக்கு நிதி வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த அரசு தமிழக முதல்வர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி கல்வி சம்பந்தமா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவோம், பள்ளிகளை அதாவது உயர்தரமான கல்விகளை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலாவது இது தேவையா இருக்கு, இன்றைய சூழல் இது தேவையா இருக்கு. மீஞ்சூர் பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஏழை எளிய நடுத்தர மக்கள். அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமை இருந்தால் கல்விதான். இப்ப அந்த கல்வியே கிடைக்காத பட்சத்துல வேற எதுக்கான அவங்களுடைய உரிமையை நம்ம பார்க்க முடியும்? அந்த மக்கள் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா ஒரு கல்விதான் ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய வளர்ச்சியுடைய முதுகெலும்பா இருக்கிற விஷயம். அதுலயே பின்தங்கி இருக்கும்போது எங்களால் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் கொண்டு போய் முடியல. இப்போ மீஞ்சூர் பகுதியில கடந்த பார்த்தோம்னா உயர்கல்விக்காக நாங்கள் போராட வேண்டியிருக்குது. இதுக்கு பேர நாங்கள் எங்களுடைய கனவுள்ள ஐஏஎஸ்ஸையோ ஒரு உயர்ந்த பதவிகளையோ கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியல. அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இங்க 10வது படிச்ச போது பள்ளிக்கூடம் கிடைக்கல, ஐடிஐல போய் சேர்ந்துடுறான், பாலிடெக்னிக்ல போய் சேர்ந்துடுறான். இங்க அருகாமையில கம்பெனிகள் நிறைய இருக்குது. இங்க போய் ஒரு டெக்னிக்கலா ஒரு பையன் படிச்சுட்டு வந்தானா அங்க போய் வேலை கிடைக்கிறதுனால அவருடைய பாதை மாறி ஒரு ஸ்கில்டு லேபரா போய் உட்கார்றான். உயர்கல்விகளுக்கு எங்களால் போக முடியும். இப்பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துவதன் மூலம் மீஞ்சூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் பயன்பெறுவர். எனவே அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அரசுடைய முதன்மை பணி கல்வியாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு.
ஒரு 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 ஊருடைய கல்வி சிறந்ததா இருந்ததுன்னு சொன்னா அதுதான் அரசாங்கத்தை சிறந்தா நடத்தும், அரசாங்கத்தை ஒரு ஜனநாயக தன்மையோட நடத்தும். அப்படி மீஞ்சூர் பகுதிகளில் ஒரு ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு கல்வி சார்ந்த இங்க இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படும், கல்வி சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு மாணவனுக்கு எதன் காரணத்தை கொண்டும் அவன் படிக்க முடியாது அப்படின்ற சூழல் வரக்கூடாது. தூரமா இருக்கட்டும், இல்ல மதிப்பெண்ணா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும், இல்ல எதன் காரணமாகவும் ஒரு மாணவனுடைய கல்வி தடைபடக்கூடாது அப்படின்றதுதான் அரசு கவனம் செலுத்தணும். இந்த அரசு கிட்ட மீஞ்சூர் பகுதி மக்கள் சார்ந்த ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, வலுவான கோரிக்கை, ஒரே ஒருமித்த கோரிக்கை என்னன்னு சொன்னா, மீஞ்சூர் பகுதிகளில் ஒரு உயர்நிலை பள்ளியோடு கூடிய மேல்நிலை பள்ளி உருவாக்கப்படணும். அனைத்து பாடப்பிரிவுகளோடு உருவாக்கணும்னு சொன்னா நிச்சயமாக வருங்கால அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை, ஒரு வளம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம இந்த பகுதியில் உருவாக்க முடியும் அப்படின்றது தான் மிக முக்கியமான கோரிக்கை நான் நினைக்கிறேன். மீஞ்சூர் பகுதியில் ஏழை மாணவ மாணவியர்கள் உயர் கல்வி செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வணிகர் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோள். மீஞ்சூர் பகுதி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவுக்கு உட்பட்ட இந்த மீஞ்சூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதி மக்களுடைய கல்வி வசதிக்காக அரியன்வாயில் பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியாக்குவதற்கும், அதே போன்று மீஞ்சூர் பஜார் வீதியில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக்குவதற்கும் தாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற எண்ணத்தில் இந்த வேண்டுகோளை எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கத்தின் சார்பாக வைக்கின்றோம். ஏழ்மையான இடத்திலிருந்து உங்களுக்கு அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எழும்பூர் தொகுதியில சிறப்பாக பணியாற்றுவேன் என்று உறுதிமொழியோடு வந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். தயவு செய்து இந்த கல்வியாண்டிலாவது இந்த பகுதி பிள்ளைகள், ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக தரம் உயர்த்தக்கூடிய சூழ்நிலையில் காத்திருக்கும் இந்த 2 பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் தரம் உயர்த்தி தந்து இந்த பகுதி மக்களுடைய கல்விக்கு நீங்கள் உதவுவீர்கள் என்ற வேண்டுகோளையும் எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கத்தின் சார்பாக வைக்கின்றோம். ஆவண செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். தா ஷேக் அகமது, செயலாளர், மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச் சங்கம். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகமும் உடனடியாக எங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மாணவர்கள் சிரமமில்லாமல் பயில்வதற்கும் பாதுகாப்பாக பயில்வதற்கும் எங்கள் மீஞ்சூர் பகுதியிலேயே ஒரு தரமான உயர்தரமான அரசு மேல்நிலைப் பள்ளி நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும், அனைத்து கட்சிகள் சார்பாகவும், வணிகர் சங்கத்தின் சார்பாகவும், நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் மாணவர்களின் பாதுகாப்பையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழக அரசு எங்களுக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை எங்கள் மீஞ்சூர் பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.